என ஏற்கனவே பிறந்தவள் இவளோ. உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். பிந்து, நம்ம இங்கேயே உட்காந்து பேசலாமா? என்னண்ணா என்கிட்ட பேசுறக்கா நீ இடம் பார்த்துட்டு இருக்க? சொல்லு, என்ன விஷயம்? நீ உட்காரு, நம்ம பொறுமையா பேசலாம். சரி. இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்னா? பிந்து, இனி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். என்னண்ணா சொல்றீங்க? இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம்? நான் தான் சொன்னனே, நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு. ஆனால் நீங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? நான் அவசரப்படலம்மா, உனக்கு ஒரு வரன் வந்திருக்குது, அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்காக தான் உன்கிட்ட இப்போ பேசணும். அண்ணா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் சொல்ல முடியாது. சரி, எத்தனை நாள் நீ டைம் வேணும்னு கேட்குற? ஒரு 2 வருஷம். ஐயோ, அவ்வளோலாம் டைம் இல்லை பிந்து. நான் மாப்பிள்ளை வீட்லேயே 2 நாள் தான் கேட்டிருக்கேன். 2 நாளுக்குள்ளே பதில் சொல்லணும். இப்போ நான் என்ன சொல்கிறது? கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்பாரு. இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலையான்னு கேட்பாரு. அதுக்கு பேசாமல் நாமளே உண்மையை சொல்லிட்டா? அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு ராகுலை தெரியுமில்ல? ராகுல்? எனக்கு யாரும் தெரியலையேம்மா. இதுக்கு மேலே விட்டா சோலி சுத்தமாயிரு. நாம் உள்ள என்ட்ரி கொடுத்தே ஆகணும் போலையே. என்னங்க 2 பேரும் இங்கே உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்களா? உங்களை உள்ள அண்ணன் காணான்னு தேடிட்டே இருக்காரு. மச்சியா வந்துட்டாரா? அவர் அப்பவே வந்துட்டாரு. வந்ததுலேருந்து உங்களை தான் கேட்டுட்டே இருக்காரு. சரிம்மா பிந்து, நம்ம அப்புறமா பேசலாம். சரிண்ணா. நான் இருக்கிற வரைக்கும் உன் லவ்வை பற்றி உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லவே முடியாது. நீ எங்கள் வீட்டுக்கு தான் மருமகளாக போகணும். ஐயோ, கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே. இனி எப்படி நம்ம ராகுலை பற்றி அண்ணங்கிட்ட எடுத்து சொல்கிறது? இப்போ வேற இந்த சஞ்சய் லூசு பையனுக்கு வேற என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா கேட்டிருக்காங்க. ஓ, என்னாச்சு? இவர் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அவரோட தங்கச்சி கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரோ? இருந்தாலும் இருக்கும். என்னாச்சுங்க? வள்ளி, ஏதோ தீவிர யோசனையில் இருப்பீங்களாட்டிருக்கே. எல்லாம் பிந்துவோட கல்யாணத்தை பற்றி தான். அவள் வேலைக்கு போகணுங்கிறா. நீ கல்யாணத்தை பண்ணி வச்சா நம்மளுக்கும் கடமை முடியும்ல. உங்கள் பெரியம்மா வீடும் நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைய பார்த்துக்குவாங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் பிந்து இவரை யோசிக்கவே விடக்கூடாது. கண்ணை மூடிட்டு சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டிதான். என்னங்க, அவ தான் சொன்னாலே வேலைக்கு போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. மற்றபடி அவள் ஒன்றும் சொல்லலைல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறேன்னா போகட்டும், எல்லாம் அவள் இஷ்டம் தானே. சஞ்சய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவள் வேலைக்கு போகணுன்னு தான் சொன்னான். சரி, நம்ம பிந்துக்கிட்டே கேட்டுருவோம். வா பிந்து, நாங்கள் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பற்றியா? என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாம், கல்யாண வயசில் பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்கள் வேற என்னத்தை பற்றி பேசுறது? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல. அதான் உங்கள் அண்ணன் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கண்ணா? பிந்து, நான் உன் மனசுக்கு எதிராக எந்த காரியத்தையும் முடிவு பண்ண மாட்டேன். அது உனக்கு தெரியாதா? நீ சந்தோஷமா இருமா. அப்போ அண்ணன் நம்ம கல்யாணத்தை பற்றி எந்த முடிவும் எடுக்கல போல. இப்போதைக்கு எப்படியோ தள்ளி போட்டாச்சு. சரி பிந்து, நீ போய் ரெஸ்ட் எடு. சந்தோஷமா இரு. சீக்கிரம் கல்யாண பொண்ணா எங்கள் வீட்டுக்கே வந்துடுவ நீ. சரி, அப்போ நீ உங்கள் பெரியமாட்ட பேசிடு. அவங்க நல்ல நாள் பார்த்து வந்து பூ வச்சுட்டு போகிறாங்க.
சரிங்க. என்ன இந்த ராகுலை இன்னும் காணோம்? அவன் என்னதான் பண்றான்? என்ன பிந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அத்தானுக்காக காத்துக்கிட்டே இருக்க போல. ம் நான் தான் காத்துக்கிட்டே இருக்கணும் போல. நீ அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நாம எப்போவாதான் மீட் பண்றோம். கொஞ்சம் சந்தோஷமா பேசினா என்ன? இங்க பாரு ராகுல், நம்ம சந்தோஷமா பேசுற மாதிரி நம்ம சூழ்நிலை இல்லை. நீ புரிஞ்சுக்கோ. அண்ணன் என் கல்யாணத்தை பற்றி இப்போ அடிக்கடி பேசுகிறாரு. நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி இப்போதைக்கு சமாளித்து வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? சரி, நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். இன்டர்வியூ வந்ததுன்னா கண்டிப்பாக வேலையில் ஜாயின் பண்ணிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு பிந்து. இன்னும் 2 வருஷம்தான் டைம் இருக்குது. நீ சீக்கிரமாக ஏதாவது பண்ணு. முழுசாக 2 வருஷம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. உனக்கு தெரியும்ல, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே அண்ணன் தான். அவர் சொன்னால் என்னால் அவரை மீறியும் பண்ண முடியாது. அவரை எதிர்த்து பேசுகிற தைரியமும் எனக்கு கிடையாது. நீ சீக்கிரமாக வந்து என்னை பொண்ணு கேளு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? சரி பிந்து, நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல. சரி, நீ வீட்டுக்கு போ. வள்ளி அவ கொழுந்தியால் அவ தம்பிக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாளாட்டிருக்குது. அது எப்படி உனக்கு தெரியே? இங்கே வர், லட்சுமியே வந்துட்டா. நீ அவளையே கேட்டு பாரேன். என்ன வள்ளி கொழுந்தியே இங்கே வந்து நின்றுட்டுருக்கா தனியா? யாரையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கே. ஆட ஆமா, ஒருவேளை ஏலட்சுமி உன் கொழுந்தனாரத்தான் பார்த்துக்கிட்டு இருக்குதோ என்னமோ அந்த புள்ள. அதையும் தான் கேட்டுருவோம். பிந்து, பிந்து. ஐயையோ, இவங்க வேற பார்த்துட்டாங்களே. இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. அக்கா, என்னடி ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கியா? அதுக்குள்ள எங்க அப்பா வந்து கூப்பிட்டாரா, அதான் போயிட்டேன். என்னக்கா நீங்கெல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க? ஏன் அழகி, உனக்காக தான் அந்த புள்ள இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருந்ததா? ஆமாக்கா, எனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா. சரி பிந்து, வா நாம போலாம். நீ முன்னாடி போ. இங்க இருக்கிறவங்க காது பட்டுதுன்னா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி சத்தமே இல்லாம அமைதியா போயிட்டு பாப்போம். ஆனால் ஒன்றுடி, இவ்வளோ நாளில் நான் எங்கள் அண்ணனுக்கு கூட இவ்வளோ பயந்தது கிடையாது. இங்கே வந்ததுலேருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. என்னமோ எனக்கு இதுக பேசுறது இதெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வரலக்கா. அதுக்குள்ளே ஏதோ வேற ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது உனக்கு? ஆமாம். ஏன்? இல்லை, எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதோன்னு நான் நினச்சேன். அதான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்.